ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஏன் இப்படியெல்லாம் நாங்கள் கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் ஹாப்பியாக இருந்துருப்போம்ல. இப்போ நாங்கள் யாராவது உங்ககிட்ட ப்ரொமோ கேட்டோமா? நாங்கள் கேட்குறப்பெல்லாம் போடாமல் இப்போ எதுக்காக இந்த ப்ரொமோ போட்டிங்க? மார்னிங் எங்கள் எல்லாரோட மனசுலேயும் பட்டர்ஃப்ளை பறந்துச்சு. அப்படியே மத்தியானம் ஆக்சுவலாக ஈவினிங் தான் அந்த வீடியோ ப்ரொமோ பார்த்தேன். அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஹோப் இருக்குது. விஜயும் காவேரியும் வந்து அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது பார்த்ததுமே கொஞ்சம் காவேரிக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, பட் காவேரி வந்து விஜய் வீட்டிலாம் போகவே மாட்டாங்க. அந்த ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு கண்டிப்பாக யோசிப்பாங்களே தவிர, பட் அங்கேருந்து போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் ஆஃப் இன்றைக்கி மார்னிங் நம்ம பார்த்த அந்த ஒரு எபிசோட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து எப்பயுமே என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி காவேரி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி விஜய் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நிமிஷம் வந்து அவர் மாதிரி உடஞ்சி தான் போவார். ஏன்னா வந்து அவர் வெண்ணிலாவை எவ்வளோ லவ் பண்ணாலும் நமக்கு தெரியும். பட் ஆனால் லவ் ஃபீலிங் இருக்காது. பட் ஆனால் அவங்களை பார்க்கும்போது ஒரு கஷ்டம், அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அந்த ஒரு ஃபீலிங் அவருக்குள்ளே வந்து போகும். அது வந்து நம்ம சமாளித்து வந்தலாம் எப்படியும். ஏன்னா இப்போ அவர் மனசில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காவேரி மட்டும் தான், வெண்ணிலா கிடையவே கிடையாது. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை. பட் இதையுமே நம்ம வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யும். தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும் காவேரி கிட்ட. அது எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி போய் தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. வெண்ணிலா வந்து என்ட்ரி வந்து தான் ஆகும். அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுனால வந்து ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கிற லெவலுக்கு நம்ம மனசு இருக்கும் நம்புறேன். அதில் வீக்கா ஃபேன்ஸ் யாரும் கவலையெல்லாம் படாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி சீனும் இருக்குது. செகண்ட் பிக் பார்த்தீங்கன்னா அந்த பிக் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். பிகாஸ் நான் ஷேர் பண்ணது கம்பேரிசனுக்காக தான். இந்த ஒரு சீன் மட்டும் தான் நமக்கு நடந்திருக்கு. இந்த சீனும் நடக்கல. எனக்கு தெரிஞ்சு காவேரி உங்களை கன்சோல் பண்ணுற மாதிரி ஏதோ நடந்திருக்கலாம்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் பார்ப்போம். முடிக்கிறதுக்கு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனையோ தடவை ப்ரொமோ ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்திருக்க வேண்டியது. நான் இப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.